ஆதார் அட்டை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்க உள்ளது? திவ்யா, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆதார் கட்டாயமல்ல என்று ஒரு தீர்ப்பு அளித்திருந்தது. அந்த தீர்ப்பில் பொது விநியோக திட்டத்திலும் அதே போல எரிவாயு உருளை வாங்கக்கூடிய அந்த விஷயத்திற்காக மட்டும் ஆதாரனை இணைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு விளக்கையும் கொடுத்திருந்தது. இந்த விவகாரத்தில் அனைத்து சமூக நல திட்டங்களுக்கும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்க வேண்டும், அது குறித்த ஒரு மாறுதலை ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் மனு போடப்பட்டிருந்தது. அந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய மனுவில் தான் இன்றைக்கு விசாரணை வந்தது. அப்பொழுது பல்வேறு விதமான கருத்துகள் மத்திய அரசுடைய தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது RBI, எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் என பல்வேறுடைய தரப்பிலிருந்தும் ஏன் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வாதங்கள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திவ்யா, மனோஜ், இந்த நேரத்தில் ஆதார் அட்டை கட்டாயம் என்கிற உத்தரவிற்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவில் என்னென்னலாம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது? திவ்யா, அதாவது மத்திய அரசுடைய சார்பில் இன்றைக்கு அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கும் பொழுது அவர் கூறிய விஷயம், அதாவது மத்திய அரசினுடைய சார்பிலிருந்து ஏழை மக்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் வழங்கப்படுகிறது. ஏழை மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த திட்டங்களை, குறிப்பாக ஏழை மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவினை தடுப்பதாக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு இருக்கிறது. இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அது மட்டுமல்லாது ஒரு தனி நபருக்காக உச்சநீதிமன்றம் அதிகாலை 2 மணிக்கு கூடி அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது 50 கோடி மக்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஆதார் சம்பந்தப்பட்ட வழக்கில் சில மாற்றங்களை உச்சநீதிமன்றம் செய்தால் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாது சமூக நலத்திட்டங்களை பெறுவதற்கு இந்த ஆதார் எண் கட்டாயமாக்கப்படும் பொழுது அது பல்வேறு விதங்களிலும் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். எனவே உச்சநீதிமன்றம் தன்னுடைய முந்தைய உத்தரவில் இது போன்ற ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து சமூக திட்டங்கள் அனைத்திற்கும் ஆதார் எண் கட்டாயம் என்று மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டு தனிநபர் சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமையா என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரைக்கும் சமூக நலத்திட்டங்கள் மக்களுக்காக காத்திருக்க முடியாது என்ற ஒரு வாதத்தையும் எடுத்துரைத்தார். திவ்யா, மனோஜ், இந்த நேரத்தில் ஆதார் அட்டை தொடர்பான வழக்கின் பின்னணி என்ன? திவ்யா, அதாவது ஏற்கனவே இந்த ஆதார் அட்டை கொடுக்கப்பட்ட சமயத்தில் அதில் திரட்டப்படக்கூடிய பல்வேறு தகவல்களும் பாதுகாப்பாக இல்லை. அது மட்டுமல்லாது இந்த ஆதார் எண் கட்டாயமாக்கப்படக்கூடாது, மற்ற அடையாள அட்டைகளைப் போலவே இந்த ஆதார் அட்டையும் ஒரு சாதாரண விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக, குறிப்பாக பொது விநியோக திட்டத்திற்கும் அதே போல எரிவாயு உருளை வாங்குவதற்காக மட்டும் இதனை இணைத்து மற்ற சமூக நல திட்டங்களை பெறுவதற்கு இது கட்டாயமல்ல ஒரு தீர்ப்பளித்தது. அதே நேரத்தில் ரைட் டு பிரைவசி என்று சொல்லக்கூடிய தனிநபர் சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயமானது ஒரு அடிப்படை உரிமையா என்பது குறித்து தீர்மானிக்க அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தான் இது போன்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அனைத்து சமூக திட்டங்களுக்குமே ஆதார் எண்ணானது கட்டாயம் என்று கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசு மனு செய்தது. அதன் மீதே நாளைய தினம் பிற்பகல் 3:30 மணிக்கு தீர்ப்பளிக்கப்பட உள்ளது. திவ்யா.